இன்னைக்கு வெள்ளி பூஜை பண்ணணும். எங்க இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க காணோம். கிடைக்காதே அப்பா கிடைக்காதே. இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க எந்த நாய் எடுத்தது? இந்த பாரு, இந்த குத்து மதிப்பா நாய் நீ பேசுற வலையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. வீட்டுல இருக்குது ரெண்டே நாய் தான். ஒண்ணு பெரிய நாய், ஒண்ணு சின்ன நாய். நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க. அது எந்த காசு? மாட்டுக்கறியா? தளபதி, ஏண்டா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? பின்ன என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராவும் டாக்டராவும் இருக்காங்கடா. பொய்யெல்லாம் பேசாதப்பா. உங்ககிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்ச பூரா டாக்டர் ஆயிட்டானா? ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியார்ல படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ 1ஆம் கிளாஸ்ல வேலைக்கு சேர்ந்து 1ஆம் கிளாஸ்ல ரிட்டையர் ஆனவ. நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. யார் எனக்கு? உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே நீ வெளியே போ. என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம். போவியா? ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? மண்டைய பழந்துறா. அப்பா இந்த சொம்பு எங்க வச்சிருந்த? 2 நாளா தாடிக்கு இருக்கப்பா நானு. என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சுப்பா. தக்குச்சு போறது ஒண்ணுதான்டா இருக்கு. போகாதேங்கிற. வேணாடா வேணாடா சொன்னா கேள்றா. ஐயா வணக்கம். என்னடா எப்போ 2 கையில வணக்கம் சொல்ற பையன் நீ ஒத்த கையில சொல்லிட்டு இருக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அந்த கை காட்டு பாருங்க. 2 கை காட்டுறா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அத வெளியில எடு. என்னங்கய்யா நீ? கேட்டா வெளியில. என்னடா இது? ஜம்புங்க ஐயா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்ப பத்தி கேட்கற. ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டான வச்சு ஊதாச்சலம் பண்ற? 4 பேருமே நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊதாரிங்க சரியாதான வைக்க. இல்லங்க, நீங்க எங்க அப்பா மாதிரியே பச்சிக்கிட்டீங்க. அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பல் எடுத்து அடவு கிடவு இல்லங்கய்யா. கொண்டா ஐயா, கொப்பனுக்கு ஏதாவது மிஞ்சிட்டு. ஐயா இங்க அப்ப கிடக்குறாயா. இங்க ஆத்தா சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. நல்ல காலம் பிறக்குது. நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி, வயிற்று வலி உயிர் போகுது சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா? பழைய சேலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டியா? மை தடவை இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கு. இந்த என்னன்னு பாத்தியா நீ? கண்ணுக்கு போடுற மைய 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50-100 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அறிவு இருக்காயா அவனுக்குலாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இவன் உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே. சும்மா இருங்க தம்பி. வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கேத்திட்டு வெளியே வந்துட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டிய. பாவம் அந்த அப்ராணி பையனா நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப. ஏய், மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது ஏன் வாயில விழுகாதீங்கன்னு. இந்த ரத்த வாயால சொல்றேன். என்ன? எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோடு ரோட அலையில நான் இந்த உடுக்கு அடிக்கிறேன் விட்டுறேன்டா. அப்படியா? இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ, சாம கொடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆகப்பறானோ? ஆமா, அவன் வாயு பெரிய தூர் எடுக்காத கிணறு. அதுல போய் நான் விழுந்துட்டேன், நீ தூக்கி விடு. போத்தா வேலையாத்தவள. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன யாரா ஜக்கம்மா? ஜக்கம்மா என்னது வார்த்தையா பேசிக்கிட்டு நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. பாப்போம் இவன் சொல்லி என்ன ஆக போகுது. அஜக்தா, என் அன்பே குஜலகுமாரி, இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல, அப்படி இல்லன்னா நான் உன்னைய காதலிக்கலாம் இருக்கேன். எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல? அவன் கிடக்கிறான் தடிமாட்டு பையன். அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது இல்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீ யோசனை பண்ணிக்க. வா, ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். ஐயோ
தாமா பாட்டாப்புல போடுவாங்க. வாப்ல உட்காந்து பேசுவான். ஐயோ நான் ஒண்ணு பண்ணல, வாசுமா வாயா கூட. வந்துட்டேன் தாயி. சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன் வாப்ல. என்ன நடந்தது? என்ன நடந்தது? டேய், திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டியை காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆஹா, நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டவே. ஆள்கிட்ட தப்பிச்சாலும் அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையை பிடிச்சு இழுக்கிறது, உன் கைய பிடிச்சிருப்பேன், உங்க அக்கா கைய பிடிச்சிருப்பேன், இந்த இவன் கைய பிடிச்சிருப்பேன், உங்க கைய பிடிச்சிருப்பேன். இந்த பிள்ளை கட்டி பிடிச்சி யாரா காப்பா? இவனை கூட ஜக்கம்மா ஜக்கம்மா. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. டேய், இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். மாமணி வாங்க நண்பங்களா, நல்ல யோசனை கொடுத்தீங்கடா. அவன் கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்களா? இப்ப அவன் கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி முடிய வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் அதான் வழி. பூசாரியா வணக்கம். யோ யாரே பூசாரி? முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம். மணிவாதியார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுறுசுறுப்பானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கு. முதல்ல கிளம்பு. சரி 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 வா. எதுவுமே உனக்கு லேட்டு தான். பாரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியக்காரப்பன் பைத்தியக்காரப்பன்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க 2 கேன பைய வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி. இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுனதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? யாருக்கு? எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா, நாங்க வெளியூரு. நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றான். விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்னா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு. வா. ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு. லாரியில வந்ததுனால. யாரியா? பஸ் தான் அப்படி சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை. பெரியவங்க வந்திருக்கான், நமஸ்காரம் பண்ணிக்கல. வணக்கம்ங்க. ரொம்ப அடக்கம் இல்ல. அவசரப்படாத. ஊருக்குள்ள 2 பேர் பைத்தியக்காரன் சொல்லிருக்கான். ஒன்னொன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டுட்டு பேசுவோமே. சாப்பிடுறதுல கெட்டிக்காரன். வா வா. வாங்க வாங்க. யோ, மாப்பிள்ளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்பர விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்பரை திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லா கத்திரியை போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்தம் மெண்டல் அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊர பக்கம் ஓடி போயிருவான். ஐடியா எப்படி? எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? ஏங்க, உங்களுக்காவது அறிவு வேணா? இலைய திருப்பி போடியாயோ? மாப்பிள, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிள பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான்.
வந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தரமா இலையை திருப்பி போட்டுருக்காங்க. வா அது இல்லடா. வாயை சாத்துவா, என்னால நிக்க முடியும். இந்த பாரு, உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீ நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருக்கிறேன். அழகா தெரியுமா? புற இதே வேற போய் கொடுக்க. அவங்கள அன்பா கவனி. சரிப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? ஆ? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க அந்த சரி குடிச்சு தருகிறேன், நான் உனக்கு கொடுத்து விடுறேன். எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது சோறா? அது இல்ல மாப்பிள. வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு ம். உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, ம். அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டிருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். மூஞ்சிலியா ஊத்துனேன்? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம், எண்ணி பார்க்க வேணாம். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கய்யா. மாப்பிள்ள தங்கையா, பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா ஏய் பேச்சு முத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா, நான் பைத்தியம், பைத்தியம். ஐயோ, இன்னும் பைத்தியம் தெளியலையே. பைத்தியம், 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 பைத்தியம். அருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே. நீ எப்படி? நான் எப்படி பார்த்தேன்? எப்படியா? எப்படி? வாடா இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே, தம்பி பேர் என்ன? நாச்சிமுத்துங்க. உன் பேரை யாரா கேட்டா? பேச்சு முத்து பேர் கிடைக்க சொல்லு. பேச்சு முத்தா? பேச்சு முத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு சீட்டடு ராஜா, வா. கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும். சோறு தான் திங்கிற நீங்க, திறந்து விடு. திறக்கிறேன். வெளியே வந்து ஒரு சீட்டடு ராஜா. டேய், ஏன்டா வாயிலாக்கி வந்து உயிரை வாங்குறீங்க? இந்த கிளம்பலாம் நம்மளுக்கு தேவையில்லடா, வாங்கடா போகலாம். அட சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட இங்க வாயில விழுந்தா ஊர் பூரா அவன பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எது எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொன்னவன்? டேய், ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கடா உனக்கு பைத்தியம்னு. பார்த்து முடிக்கிறது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணா நீ பாருங்க. தம்பிகளை நல்லா கேட்டுங்க. மதுரை வீர சாமி அருவாளோட வந்திருக்கு. தம்பி பேச்சு முத்து ஜாதகத்துல அருவா தோசை இருக்கு. சரியா தாண்டா வந்திருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து, அந்த கோழியை அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அட பாவிகளா, நம்ம அப்பன் தாத்தெல்லாம் பெரிய கலாணி பிளான்ல இருந்திருக்காங்க. சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு. டே அப்பா, சுவாமியே, எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு என் கைய பழி வாங்கிறாதப்பா. ஒட்டப்பிள்ளை சமாச்சாரமாச்சே, சமாதானமா போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? நீங்க கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும்ப்பா. அப்பனே என்ன பண்ற? எல்லாருக்கும் திஷ்டி கழிச்சண்டா. அங்க பாரு, அறுவலை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா வெட்டு வரல. டேய், இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்டுல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா? என் கையளவு உடம்பில்ல அவனுக்கு என்ன வெட்டுவானா? பில்லி சூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுனே. யோ, அவன் பைத்தியக்காரன். சுத்தியும் 4 பேர் இருக்கான். செஞ்சாலும் செய்வான். ஓடி போயிருவா. இதே மாதிரி ஏன்பா நம்ம வாத்தியார் பையனுக்கா பைத்தியம்? நம்பவே முடியலையே. பாம்பை பிடிச்ச குரங்கு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, சந்தேகமே இல்லை, ரொம்ப முத்தி போச்சு. பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குற. முடியலன்னா தொடையை தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்குல போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க. வெறினாய எங்க போய் பழச்சு போட்டு. ஆனா தொடையை தட்டு மட்டும் கவனமா பாத்துங்க.
லட்சுமுத்து என்னங்க பிரச்சனை? அறுவாள்ல பழம் இருக்குல்ல பார்த்து சொல்லணுமா? குடு, நான் பார்த்து சொல்றேன். முடியாது குடுங்கன்னு. முடியாது 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 முடியாது. ஐயா ஐயா, இந்த கைய காலால எடுத்துக்க ஐயா. சத்தியமா எங்க அப்பா மேல ஆணையா பைத்தியம் கிடையாதுயா, பைத்தியம் கிடையாது. லட்சுமுத்து நீ பைத்தியம் இல்லைங்கறியா? இல்லையா, சத்தியம் பைத்தியம் இல்லைங்கறியா? சத்தியமா பைத்தியம் தான்டா. எவனா சொல்றா பைத்தியம் இல்லன்னு? ஏடா இத கேக்க நீ அங்க இருந்து வந்துட்டாங்க. பாக்குறவங்க பைத்தியம் கையில அருவாளோட நிக்கிறான். டேய், நான் பைத்தியம் யாரா சொல்றது? பைத்தியம் தான்டா வெண்ண. விளையாட்டா பண்றீங்க? கேட்டா பைத்தியங்கிறதே அப்புறம் இல்லைங்கிறதே கேட்டுக்கிறவன பைத்தியம் கூடா. ஐயா, பைத்தியம் இல்லன்னா அவன் அடிக்கிறான், பைத்தியம்னா நீங்க அடிக்கிறீங்க. இன்னொருத்தர் அருவாளை கையில கொடுத்து கீழே வச்சா சாமி குத்துக்கிறான். இப்படி ஆளாளுக்கு ஒரு உசுரை துன்புறுத்தீங்கன்னா நான் எங்க போவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்களுக்கு இறக்கவே இல்லையா? என்னடா என்னடா குழப்பம் சொல்றேன். ஒண்ணு இல்லையா, ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாதுயா. உங்க பின்னால ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்ம ஆளுகளை விட்டு பிடிச்சு வர சொல்லுங்க. உங்க குழப்பம் பூரா தேர்ந்து போவோம். டேய், அவனுக்கு கொடுங்க. ஐயா, என் உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் கையில அருவாளை வச்சிருக்கான். அவனை பிடிங்க முதல்ல. ஐயா, அவன் முதுகு பின்னால அருவா வச்சிருப்பாங்க, அவனை பிடிங்க. டேய், ஆளுக்கு 2 பேர் எனக்கு நீங்க ஒரு ஆள் போடுங்க, அங்க போய் பிடிங்க. போங்கய்யா. சொல்றோம் பஞ்சாயத்து. யோ, கொடுங்க. ஆரம்பத்துல என் தங்கச்சி கையை பிடிச்சிட்டாங்கறதுக்காக இவனை வெட்ட வந்தது என்னவோ உண்மைதான். அப்புறம் நானே மனசு மாறி இவனையே மாப்பிளையா எடுத்துக்கிறது முடிவுக்கு வந்தேன். இத சொல்றதுக்கு போனா போற நேரம்லாம் ஓடிட்டே இருக்கான். விவரம் தெரியாத பையன் முந்தா நாள் என்னையே வெட்டுறதுக்கு அருவா பூசை பண்றான். ஐயோ மச்சான், முந்தா நாள் நான் ஒன்னே வெட்டுறதுக்கு பூஜை பண்ணல மச்சான். சேவை இருக்கு பாரு, சேவை. அதை வெட்டுறதுக்கு பூஜை போட்டா அதுக்கு போய் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஹலோ, கையிடுங்க. ஹலோ, அதான் ஒண்ணு சென்டர்ல கையிடுங்க மச்சான். மாப்பிள, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. உம்ம கேட்டா வைக்கா. சக்கில திக்கிட்டே, சக்கில திக்கிட்டே. இவங்களோட நல்ல கூத்தா போச்சுடா. ஐயா, ஐயா. ஜீசஸ், இந்த ஆர்வ கோளாறு ஆல்பர்ட்ட நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். ஆட்டோ அடையாறு போகணும், வர முடியுமா? தாராளமா போலாம், வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போகணும், வரியா இல்லையா? வர முடியாது. யோ, அல்ல என்ன போயா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே. இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீசஸ். சினு, ஹாப்பி பர்த்டே டு யூ. சினு, ஹாப்பி பர்த்டே டு யூ. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற. அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ சினு. ஹாப்பி பர்த்டே டு யூ சினு. எலுமிச்சம்பழ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் 2 தடவை பிறந்த நாள். 3-4 மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்துட்டீனா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அத உன்கிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே. தேங்க்யூ. இதோ பாரு ஆல்பர்ட்னா, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். இல்லன்னா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனோ, இந்த தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டாம இருக்கானுங்களே, இந்த 2 பேருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க. அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர் ஃபீலிங். பாரா, இவன் ஓன்ட்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைலே இல்லாம அடிச்சு போட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரி தான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி, ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. பின்ன நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வைக்கிறான். முழிக்கிறதே இல்ல முடிவு பண்ணப்பா.
முடிச்சாதாண்டா லட்சுமிகாரன் தெரியும். கொரட்ட வேற. சீனு ம்? அங்க பாரு. அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா ஆ. லட்சுமிகரமான முகம். முடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம். முன் பக்கம். வா பார்க்கலாம். ஹலோ லட்சுமிகரம். புல்புல்காராவை தவற விட்டீங்க. புல் 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 புல். தேங்க்யூ. லட்சுமிகரா, லட்சுமிகரா, லட்சுமிகரா. என்னடா தீக்குச்சி வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கட்டி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்த? புத்திய வச்சு புழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான். என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது. பரபரப்பா எரியத்தான் போகுது. அத வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை விழாதுடா. கொலை நடக்குது. வேணாண்டா வேணாண்டா. Open the door. அம்மா. அறிவாள கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீணை, கிளாஸ் 4th கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தையே ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். என்ன சீனு? நான் மட்டும் அப்ப போறேன். நானு விடு வாசி. இறைவா, இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு, உன் இசைக்கு. நாய் மாதிரி வச்சிருக்கீங்களா? வாங்கலாம், ஹாஸ்பிட்டல் தப்பிச்சா வரீங்க, உள்ள வரியா? வேடிக்கை மூஞ்சியில பாரு, கிரிமினல் தீவிட்டி மாதிரி. நான் பீடி சாமி வந்திருக்கா. ஏண்டா சொல்லிட்டு வரப்படாதா? உயிர் நண்பன் உன்னை பாக்குறதுக்கு தந்தி அடிச்சார வரணும். நீ குச்சி சொல்லுப்பா. உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னடா நெஞ்சு அடைக்குதா? என்னடா மூச்சு அடைக்குதாடா? ஐயோ, தலை சுத்துதாடா? நீ ரொம்ப உணர்ச்சி விட்டப்படுறா. என் உடம்புல ஒண்ணுன்னா உன் உசுறு பலரு பத்தியா? அதான்டா உண்மையோட நட்பு. உனக்காக எத்தனை பட்டவங்க அடி வாங்க வேண்டாம், எத்தனை செல்வங்களால எடுப்பாண்டா. என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா போச்சா? ஒண்ணும் இல்ல. நீ நேத்து ஓட்ட போட்ட உளுந்த வடை வாங்கி கொடுத்தில,
அத சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இதுவரைக்கும் வந்து அப்படியே நின்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அது இப்பதான் வெளியே போய் கிளியர் ஆச்சு. இது கையில வச்சிருக்க தூக்கி தூர போடு. சும்மாடா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதே எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவன் ஆக முடியாது. டேய், அப்பா பாதாளக்காளி என்னைய மட்டும் காப்பாத்து. இவன் நல்லா தமிழ் வாசிப்பா. வாடா டேய் வாடா. அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய் விடுகிறீர்கள். சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இவன் நில்லுங்க. ஓடெல்லாம் தலையில விழும், காலுக்கு நடுல எலி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. டேய், வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன். பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெஃப்ட் சைடுல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக். வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா. என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துரும். ஐயா, அந்த துண்டு கொடு. ஐயா ஐயா போறீங்க? ஐயா துண்டு. சார் 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 சார், என்ன அதுக்குள்ள பொசுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. தலைவலி மாத்திரம் ஒண்ணு வேணுங்களே. ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த பண்டல் தான் புதுசா வந்திருக்க பண்டல் மேடம். அப்படியா? மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்ப எல்லாரும் இதுதான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ அப்படியா? ஆமா, இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபா மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போறாங்களே, அதே ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சரி, எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்துக்கிட்டே போய் தெரிஞ்சுட்டு வாங்க, அப்புறம் தரேன். அப்படிங்கிறீங்க? ஆமா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் வாங்கினீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேடம், என்னய்யா? நீங்க சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. இடியட். நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க. மேடம், சிஸ்டர், அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான்மா இருக்குது. ஆல்பர்ட், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டல் வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இல்லனா என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடுமா? ஏங்க நீங்களே பாருங்க. அம்மா! ஆல்பர்ட், நீ நிஜமாலுமே அவுட்ரா. இனிமே நீ ஆர்வத்தோட உன் வாயை திறக்க கூடாது, பிளாஸ்டர் போட்டு தான் ஒட்டணும். காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது, கூரையில மரம் வளருதா? இதப்படி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமல காத்து வரும், காத்தோட தூசி வரும்.
பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அத நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். 1 2 3 4 குட் மார்னிங். காயத்ரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. இத வரடா. ஏன்டா இப்படி காலங்கத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றீங்க? அடக்கி வாசிங்க, உள்ள காயத்ரி இருக்கு. காயத்ரி என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு. அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலாம் சொன்னீல, அதான் ஸ்ப்ரே பண்றான். ஐயோ கொன்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு. ஓஎஸ் சரவணா அப்ப ஸ்டோர். நீ கோ. ஐயோ, எடுத்து காலி பண்ணுங்க. ஒட்டு இடத்துக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? அதுக்கு தானே வந்திருக்கேன். இது தொங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வர மாட்டேங்குது. நல்லா இருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது போது, இதை படி. எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? நீ யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி, அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்? எனக்கு எதுக்குது? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கொடு. சரி வாங்க, இதுக்கு மேல தாங்காது. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு. அதான் சாமி கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க. பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட்டு. சட்டையில பாக்கெட் இல்லாதவன்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. இது என்னது? Thank you சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயாமா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜயம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ சிகே சரஸ்வதியா? இடியட். இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசிமா. சா சின்னு, இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பால அடிக்கணும். சின்னு, சுதி சேரல சின்னு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா. இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். அம்மா, அந்த அக்காவால பாடவே முடியல. ஏ, சுதியே சேரலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம். திருட்டு காசுல வாங்கினா அதுல எப்படி சுதி சேரும்? எப்பமா சுதி சேரும்? கொஞ்சம் கையெடு, கையெடு. ஐயோ, எவனோ நாசமா போனவன் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ஸை எந்த அயோக்கியராஸ்ல அடிச்சிட்டேனே. படுபாவி, அவன் விலகுவாடா. ஐயோ, என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தேன். எந்த பாவியும் எடுத்து போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம். வேற நல்ல வீணை வாங்கி தட்டா?
டேய் தீக்குச்சி, என்னடா படி இன்னைக்கு ஓ ரூட் தனியா ஏன் ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய் 2 பேரும் சேர்ந்தாடா போவான். இப்ப மட்டும் என்ன தானுயா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு தினத்தந்தியில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் உன்னை கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? போய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். அழிஞ்சான். மாஸ்டர் Dumbrang. Dumbrang kudung. Dumbrang kudung. Tanda kudung. Dumbrang kudung 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 kudung. Dumbrang kudung kudung. Ki. Dumbrang ka. Dumbrang kudung 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 kudung. Dum. அண்ணி யாருன்னு சொல்லு சின்ன. அதெல்லாம் அண்ணி டேய் ஆள விடு. நான் சொல்ல மாட்டேன். யாருன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்டா அந்த முந்திரி கொட்டை. அந்த புல்புல் தான அவரை கூட்டி வந்த, பெரிய பாடையாக்குன, வீடு வாங்கி கொடுத்த, இப்ப எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போன் ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா. நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னங்கடா? ஆமா. கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. போட புண்ணாக்கு போடா தம்பி. டேய் அங்க பாருடா. இப்ப என்ன அடையாளம் தெரியாது. அவன் நல்லா மாட்டினான். என்ன ரசிக்காம போறாங்க? போட வேண்டியல ஏத்தியா பவுல இசைப்பியம் போல இருக்கு. நீ சொன்னியா அதுதான் வீடு. நீ எங்க இருக்கியோ அதான் இங்க திறந்தவனும். வானம் பார்த்த கூரை, கூட்டவே முடியாத ஒரு கதவு, 4 கால் இருந்தா மட்டும் இது ஒரு கட்டாயம். இது ஒரு நந்தவனம், இது ஒரு தோடு. அந்த அழகான எப்ப கூட்டிட்டு பாப்பா சீனு? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும். என்ன செய்யுப்பா இப்பவே சொல்லுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரிய விருந்துப்பா. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் காப்பாத்துக்க. என்னங்கடா இது? போங்க. பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வேணும்? அட புரியலையே. முருகையா இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்புனா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாளி பையன்.
கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழியை திருடி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அதான் நினைக்கிறா தாத்தா. யாரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் என் கை பிடிச்சா? அந்த பட்டை அதான் தாத்தா பிடிக்க சொன்னாரு பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? மரியாதையா பேசும் விட்டா செவிழ் புஞ்சிரும். எங்க என் மேல கை வச்சு பாரு. நீ என்னப்பா அந்த பெருச்சாலியில முடிச்சோன்னு என் பேத்தி முடிச்சுக்க. ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். இத பெருச்சாலின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி என்ன தாத்தா வந்தது பலார் நாள் அறாறையாம பேசிட்டு இருக்கியே. நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணியை மாத்து. என்னடி சொன்ன? போடா வாய்க்கு பேசாம வாப்பா, முதல்ல இடத்த காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தியா நீ? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு அவ தின்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால அவ போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அந்த விடுப்பா, அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமா சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்திருந்தேன் கழுத்தை வெட்டிடுவானுங்களா? கண்டம் துள்ளுமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தவருக்கான சவடக்கான ரத்தன வேலை ரொம்ப பொல்லாதவப்பா. என்னப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவவே எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். ஏய் என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன்? அண்ணே இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம் பழத்தை அப்படி புடிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கு கொடுக்குது பாரியா. என்ன டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. வேணு ஐயா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. என்ன டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டியோட போய் சேர்ந்துறேங்கிறியா? பட்டியக்கரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாரத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கிறியாக்கும். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? சவிக்கியமா? என்ன நடந்துச்சுப்பா? இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது காது? எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் காதா? ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னடா கேட்ட? என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு என் சவிக்கத்துல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு என் பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். ஓ ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். ஓ இந்தாவா முருகா, முருகா போய்டா போய்டா. யாரவன்?
என்னடா இது யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி எங்க மூஞ்சிய காட்டு மூஞ்சிய அடங்கோ புறானே நீயா ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன் வாசல் வந்து நின்னுகிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன் முருகா முருகான்னு சொல்லுடா 3 வேளை சோறாவது கிடைக்கும் கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க திருப்பதி ஏழ்மை எனக்கு தங்கத்துல நாம சாத்ததான் வேண்டிக்கிட்டேன் அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா ஆமாத்தா ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம் முருகா கவலைப்படாத நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும் என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு ஆடாடாடா போடு அப்படியே பையோட போடத்தா போடுறேன் போடுறேன் அல்ல அல்ல போடு முருகா வாயத்தர எத்திய காட்டு என்னதா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற ஆனா தங்கம் தான் இல்ல காசாவது போடணும் பார்த்தா விபூதி போடுறியா காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் கோர்ட்டுக்கு போறேன் வழிய விடு முருகா போயிண்டா முருகா போயிண்டா முருகா போயிண்டா போடு ஐயோ ஐயோ கை வந்தா கொண்டு விடும் நீ முருகா என்ன மெதுமெது அத போட்டு ஏன்டா இந்த அமுக்க அமுக்குற உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன் இருக்கிறதா இருக்கும் வடை என்னடா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்க என்ன இருக்குன்னு பார்க்க கூடாதா எதுக்கு பாக்கனே ஒரு ஆசைதான் டேய் இந்த கிழவிக்கு நம்மளை விட்டா வேலைக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்கிற திமிர்ல கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த விரட்டி போட விரட்டி ஊத்துற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஒழுங்கா மரியாதை வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு அதுக்கு மேல நானா ஏதாவது பிரியப்பட்டு கொடுத்தா அத்தா நீ எதை வேணா கொடு ஆனா உன் இடுப்புல சொருக்கி வச்சிருக்க ஒரு அழுக்கு பை அதுல இருந்து விபூதியை மட்டும் கொடுத்துறாத டேய் இது எங்க அப்பா பழனியாண்டி விபூதிடா அது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு அவருக்கு என்ன விபூதிக்கா பஞ்சம் ஐயோ பூச்சி உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன் ஏதாவது எசகு புசகம் ஆச்சு கவலையே படாத முத்துக்கால சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது அது ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா மாறினிய எவாடி சொல்லும் போதே பதியுதுப்பா இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி அத்தா தக்காளி போட்டியா ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா வண்டியில போட்டாச்சு அவன் வண்டியிலயா போட்ட நீ சொன்ன மாதிரி இல்லையே நல்ல மனுஷனா இருக்காரு அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான் காசு வாங்கினியா கூடு அட அதுக்கே இப்படி அலையற மணி தொங்கிட்டு வரணும்ல என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன் என்னடா கூடுறான்னா என்னடா 100 ரூபாய் குறையுது அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு டேய் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் 100 ரூபாய் குறையுதுங்க இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம் அது அது ஒண்ணு இல்ல நீ ஏன் பதற அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் டேய் உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா இல்ல எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு அத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை அதுவும் கிழிஞ்ச சேலை அதை நீ தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல என் மனசு கேட்கல நான் தச்சு கட்டுறேன் தைக்காம கட்டுறேன் அத பத்தி உனக்கு என்ன நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா எடுத்துட்டு வந்தானா சீலை 100 ரூபாய்க்கு அதான் புது சேலை அதை தூக்கி போட்டியே வேலையை பார்த்தமா கஞ்சிய குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும் அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம் குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல மறுபடியும் நாளைக்கு போடுறேன் குழம்பு மோசமா இருக்காது கடலை இன்னும் கடலை இது கரிச காட்டு கடலை கக்கா மக வெடல நான் அவளை இன்னும் தொடல நான் அவளை இன்னும் அவளை இன்னும் கோழிக்குழம்பு இல்லையா நாய்க்கு வச்சு போட்டுருக்கு கொல்ல போற அன்னைக்கு என்ன சொன்ன என்ன சொன்ன என்னடா சொன்ன வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன் நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா ஆத்தாக்கு சேலை வாங்கு கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா சும்மா இருப்பா இந்த கஞ்ச கலர் இடக்கு முடக்க அப்படி இப்படி அடிச்சு பிடி சொன்னல கேட்டியாப்பா இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம் என்னது என்ன சரி இருப்பா இப்ப நடந்து போச்சு என்னன்றா இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு உடனே வாங்கினா இதை ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்ன உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிருவேன் கோமணம் சும்மா இருப்பா இப்ப காசாகணும் அவ்வளவுதானே ஆமா வா ஏன் பருப்பு 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா
ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ரூபா 2 ரூபா. ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி விக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? குருட்டு நாயா, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிறேன்? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்தை யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு, அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே, மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? போ வாய்த்தறிச்சல் கிளப்பாரு. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா? பாருங்களேன். இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. பிடிங்க. அங்க வைடா. தூங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. பெரிச்சாளி எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூட காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு. டேய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டணுமா? காட்டு. இப்படித்தான். நீல விளைஞ்சு தண்ணியே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இப்படியா போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்திரலாம். அடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. அது பக்கம் போனியா மீன் 2 காணல, தொப்பு பக்கம் போனியா தேங்காய் 2 காணல. என்னாடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. நிலந்தா ராக்காய் கேள்விக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய் யாருக்கு திமிருன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தான் ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற. கொழுப்பு அடக்கிறேன் பாரு. நகட்டிட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் மிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூஞ்சியும் முகர கட்டி போற. உங்களத விட எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் சக்காலத்து. இரடி காத்து இந்த பக்கம் அடிக்குது. ஆத்தா இங்க உன் பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்க. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். கூப்பிட்டு சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே போனா போட்டு சொல்றான். அதோட விட்டானா நான் பாடுபடலனா கிழவி கஞ்சிக்கு சிங்கி அடிப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன் அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னேன்ல, அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதே சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டு அந்த கிழட்டு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காலா அவன் தான் சொன்னான். பூச்சி உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா, கடையாணிய மாட்டியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படி ஆத்தாக்கு என்ன பதில் சொல்றது? பூச்சி காலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துடுறேன் பாரு. என்ன தெரியுமா? யாரு? காலைக்கு செருப்புப்பா. அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடுவேன். சகர தூக்குடா.
ஐயோ காய்கறி எல்லாம் போச்சே. சக்கரத்தை தூக்க சொன்னா தத்துவ பண்ண பாடிக்கிட்ட முக்கிய மத கொடுக்குறேன் பாடுற வாய் ஐயோ ஐயோ. ஏடா கடையாணி கலண்டது கூட தெரியாம வண்டி வாடிக்கிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்னடா செய்ய? ஆமா கிளவி சொத்துட்டானே போனா போனா போட்டோம்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன்னு சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையாணி கொடுத்துட்டு போனா. ஓஹோ அந்த மங்கி பண்ண வேலையாது. புத்திக்கால பூஞ்சோளம் வந்த வம்புறுத்த இல்லாம வகையா உன்னை மாட்டிட்டு போயிட்டு பாத்தியா? ஏதா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையானை கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுந்தடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா கடையானை கழட்டி போட்டு விழுவானா? அவளுக்கு பூந்தோளன்னு பேர் வச்சதுக்கு பூரான வச்சுக்கிறான் அப்பா. இங்க வர்றா உனக்கு கூட அழகாரமா போச்சாங்க பார்த்தா சிரிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா? எந்திரி எந்திரி அடிக்காதே. என்ன சொல்றா அம்மா மச்சான் ₹1 இருந்தா தருவனல்லங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்கு சர்ட்? எதுக்கு சர்ட்? எதுக்கு மச்சான் போட்டு அடிக்க பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு. உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. ₹50 வயல இருக்கிறது ₹25 தான் இருக்கு. ₹25 குறையுதா என்னடா பண்றேன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடி வந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா ₹25 தர்றேன். வாங்கிட்டு வா. இந்த ₹50 போடு எடுத்துக்க. அஜா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில வாங்கணுங்களா? என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். ₹50 சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு ₹45 கோழி ₹50 வித்திருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் ₹5 கொடுத்துடுறேன். நீ கொடுத்தனுப்ப வேண்டாம். டேய் போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரவரும் தெரிய வேண்டாம். இந்தா நீயே இந்த ₹5 அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு ₹2 அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். ₹5 2 டிப்ஸ் போக மிச்சம் ₹3. இந்தாங்க ஆளுக்கு ₹1.5. அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமோ பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு ₹25 போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கணும். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? ₹45 போக மிச்சம் ₹5 கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு ₹2 கொடுத்தேன். மீதி ₹3 ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? ₹1.5 அப்ப ₹25 போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல ₹1.5 போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் ₹2 சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி ₹1 எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த ₹1 எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்ல அந்த ₹1 எங்க? சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ எதை கணக்கு தப்பா சொல்ற? தர்றேன்னு சொல்லு நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா நான் கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கடைக்காரங்க வாங்க. என்னங்க இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? ₹5.
சரி நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்கினியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபா. 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டுமல்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? எம்மா! தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும். ஏன் கணக்காட தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த 1 ரூபாயை அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அத ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்ப ஓம் முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய் இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா? சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடையா? கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த 1 ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாயை வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே யாருன்னு அவரு? வந்தாரு இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனை? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒன்னா மண்ணா போட்டும். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நல்ல காலம் பிறக்குது. 1 ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முழிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது. வெளியே வா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. குடுகுடுப்புக்கார உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? ஈவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையில இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட 1 ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனைதான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வாதியோட வந்து கண்ணில் அந்த கண்ணு, இந்த கண்ணு 2 பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான் எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்தமா கக்கி சாகணுமா நானே? மச்சான் நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த 1 ரூபா? என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் சொல்லுயா? என்ன தப்பு செஞ்சான்? அது அவங்கிட்டே கேளுங்க.
மாறு வேஷம் போட்டாவது அந்த 1 ரூபாய் வாங்காம விட மாட்டான்டா. ஐயோ இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்ப உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 1 ரூபாய் எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த 1 ரூபாய் எங்க? அட பாவிகளா, 1 ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. ரூம்ல உட்கார வச்சுட்டு. ஏறமுலையா? இல்ல ஓரமுல. அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்து வராம சீப்பு மேல மோதுறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go and call Anita man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, ignorant fellow, fool, country brute. Really looking like a woman to blood, huh? What do you think? Hey, who's this cat here? God knows, yeah. Maybe he's another. A E C E E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. ராசையா எப்படிப்பா அப்படி எல்லாம் ஒரு அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுடா. டார்க்கல்ல அழக்கூடாதா நண்பா? என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? அப்படியா? அது சரி, யாருடைய அவன்? சர்வெண்ட். சர்வெண்ட் என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. தாத்தா என்னப்பா அது? ராசையா சர்வெண்ட். காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்? ராசையா சர்வெண்டா. ராசையா சர்வெண்டா. எங்க போற? எம்பிட்டு அவசரமா சோத்து செடியை தூக்கிக்கிட்டு? பள்ளிக்கூடத்துல சாப்பாடு மணி அடிச்சிருச்சு. புள்ள காலையில சாப்பிடாமையே போயிட்டான். இப்படி சோறு ஓட்டிட்டு வந்துட பாத்துட்டு தாயி. ஆமா, நீ பிள்ளைய பாக்க போறேன்பா, கண்ணாத்தா ஒண்ணுக்கு போறேன்பா, சின்னாத்தா புருஷனை பாக்க போறேன்பா. எல்லா வேலையும் இங்கேயே முடிச்சு விட்டு குனிஞ்சு வளைஞ்சு வேலையை பாருங்கத்தா. சின்னவர் வந்து கேட்டா யாரு பதில் சொல்றது? அவர் தூக்கி போட்டு விழாவில மதிக்க நீங்களே வேலைக்கு பாக்க. சரி, உன் சின்ன பையன் சின்ன மணிக்கு தானே, நான் கொண்டு போய் ஊட்டிட்டு வரேன், நீ இரு. அப்படியே வர்றப்ப எனக்கு ஒரு கட்டு பூமார் பீடி வாங்கிட்டு வாமா. நீ போமா ஒரு துடிப்போட பேச விட மாட்டீங்களே. என்ன அது பச்சை பையில போட்டு கொலை அடிக்கிட்டு இருக்க நீ? அடிச்சடியில 5 பேர்ல பயந்து போச்சப்பா. மனுஷ பிறவியாண்டா உங்களுக்கு அறிவு ஒரு மானகட்ட பண்ணலாம். ஓடி போயிடா. டேய் ஓடிடுறா, சொன்னா கேளுடா. அட மடப்பயமவனே ஓடுறா. அட அயோக்கிய பயமவனே முட்டா பயமவனே ஓடுறா. அட வெங்கம் பயமவனே ஓடி போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நிப்ப. உன்னைய கையை காலை பிக்கிறே வர மாத்திக்க நாப்பல பரதேசி பல. எனக்கு உரிமை இருக்கு, உருத்து இருக்கு. என் மகனை நான் அடிப்பேன், உதைப்பேன். அத கேட்டு நீ யாரா? மகனா ஐயோ ஐயோ அண்ணா உங்களுக்கு தெரியாது. வேணும்னா நீ யாரா இவனை அடிக்கிறதுக்கு? அடிப்பேடா இவன் மேல. உருத்து வருவியாடா? அண்ணா ஓடின எங்க அப்பா உன்னை புடிச்சுக்கிறேன். ஓடின எங்க அப்பா உன்னை புடிச்சுக்கிறேன். ஓடின எங்க அப்பா உன்னை புடிச்சுக்கிறேன். என்னடா முழங்குற? எங்க அப்பா உன்னை புடிச்சுக்கிறேன். வளர்ந்த அளவுக்கு எவனுக்கு அறிவு? இவனுக்கு அவன் அப்பனா இல்ல அவனுக்கு இவன் அப்பனா? ஐயா சோனையா தப்பு பண்ணிட்டயா. யாரா அவன்?
மாட்டிட்டேன் இன்னைக்கு. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவெல்லாம் அனலா இருமுடா. காசு வாங்கின என் கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா, சொல்றா. நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்றா. முடியாது. ரைட்ரா, விடுறா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல. நடந்து மூலம் தள்ளி போய். இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான்? என்னண்ணே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? காசு பணம் பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன் நான். இதெல்லாம் உடனே மறக்க கூடியவனே. போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே. கழுவி விடு, அவ்வளவுதானே. வரட்டா? கடன் கொடுத்தா கேட்கப்படாங்கிற. ஐயா கும்பிடுறேன். அப்படி என்னையா ஊர்ல இல்லாத தப்ப அங்குச்சாமி மாமன் செஞ்சு விட்டாரு? இப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவரை தெருவில் இழுத்துட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய மனுஷன்மையா? யாரு புடிச்சு கொடுத்தா என்ன? நாம போய் சாமியில கூட்டியாருவோம். நமக்கு செல்வாக்கு இல்லையா என்ன? யாரா ஜாமீன் எடுக்க போறது? ஜாமீன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். எங்க ஐயா முகம் மாறி சில முகர கட்டையெல்லாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதுப்பா. அங்குச்சாமிக்கு துணைக்கு ஆள்லன்னு சொல்லி உள்ள வச்சு நொங்கு 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 நொங்க நாய எடுப்பு சோறு தின்னுட்டு என்னடா பேச்சு பேசுற? ஐயா தப்பா நினைக்காதீங்க. பக்கத்துல பெரிய கருப்பு பேசிக்கிற கேட்டுக்கிட்டு நான் இங்க சொல்லிக்கிறேன். இது போய் அங்குச்சாமி அவன் சின்ன பையனுக்கு கீழே குனிஞ்ச நேரம் பார்த்து பின்னால சுடுசாம்பல் அடிச்சு விட்ட. அவங்க கீழே எரியறத விட்டு மேல உரைக்குதுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க.